பிஜேபின்னு சொல்லுது. ஆக மொத்தத்தில் அதிமுக திமுக 2 பேர் ஒரு விஷயத்துல உறுதியா இருக்காங்க. அவங்க மாத்தி மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டு பி டீம் சொல்லிட்டு இருக்கிறதுனால நிச்சயமாக பிஜேபி தமிழ்நாட்டில் ஏ டீம் அது 2 பேர் ஒத்துக்கிட்டாங்கல்ல, அது போதும் எங்களுக்கு. நாங்க ஏ டீமா இருக்கோம், அது போதும் எங்களுக்கு. நம்பர் 1ல பிஜேபி இருக்கு, அது அவங்க 2 பேர் ஒத்துக்கிட்டாங்க, அது போதும் எங்களுக்கு. இன்னொன்று, அந்த இந்தியா பிளாக் கூட்டணி பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ளை இல்லாத ஒரு கல்யாண கூட்டணி தான் நான் சொல்வேன். 19ஆம் தேதி நிச்சயமாக உங்களுக்கு வந்து கல்யாணம் இருக்கு. ஆனா மாப்பிள்ளை யாருன்னா இன்னும் நாங்க முடிவு பண்ணல. மாப்பிள்ளை இன்னும் தேடிட்டு இருக்கோம். அந்த வகையில தான் அவங்க சுத்திட்டு இருக்காங்க. தேர்தல் அறிக்கை எல்லாம் பசங்களுக்கு தெரியும், நம்ம வாக்களிக்கிற மக்களுக்கு தெரியும், படிச்சவங்களுக்கு தெரியும், படிக்காதவங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இத எல்லாமே மக்களை ஏமாத்துறதுக்கான ஒரு வேலைகள் இருக்கு. காங்கிரஸோடைய தேர்தல் அறிக்கை மட்டுமல்ல, இங்கே திமுகவுடைய தேர்தல் அறிக்கையும் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. எதுவுமே நடக்காத விஷயங்கள் தான் அவங்க பேசிட்டு பாஜக பேசுவது வந்து நாடகம். 10 வருஷமா அவங்க பேசிருக்கணும், பேசணும்னு சொல்லி கவர்மெண்ட் குற்றச்சாட்டு. எல்லா டீடைல்ஸ் இப்பதானே வருது. அவங்களும் பாஜகல இருந்தாங்கல்ல, ஏன் பேசல? இதே இப்ப அதிமுக இருக்காங்க, அதிமுக காரங்க ஏன் பேசல? திமுக காரங்க ஏன் இப்போ அதை பத்தி வந்து பெருசா பேசிட்டு இருக்காங்க? கையெழுத்து ஒப்புதல் போட்டது யாரு? ஒப்பந்தம் போட்டது யாரு? காங்கிரஸ் தானே. அப்போ யார் அவங்க கூட்டணியில இருந்தாங்க? திமுக தானே. ஒப்பந்தம் போடும்போது கட்சத்தீ வந்து தானம் பண்ணும்போது ஒப்பந்தமாக எழுதி கொடுக்கும் போது நீங்க கூட்டணியில இருந்தீங்க. இன்னைக்கு எல்லா டீடைல்ஸ் கைக்கு வந்தது கேள்வி கேட்கும் போது எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை நான் சொல்றீங்க. வைகோ அவர்கள் வந்து திமுக பார்த்துட்டு காங்கிரஸ் பார்த்துட்டு மிகப்பெரிய துரோகம் நாட்டுக்கு செஞ்சது காங்கிரஸ் தான் அவர் சொல்றாரு. உங்க கூட்டணியில தானே இருக்காரு, அவங்க மகனுக்கு தானே ஒரு சீட்டு நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க. முதல்ல அவர்கிட்ட கேள்வி கேளுங்க, ஏன் அப்படி குற்றச்சாட்டு வச்சீங்கன்னா. சொல்லட்டும், எல்லாருக்கும் ஜனநாயக ரீதியாக எல்லாருக்கும் உரிமை இருக்கு. நானே வந்து என்னுடைய மாநிலம் நம்பர் 1 மாநிலமா இருக்கணும்னு ஆசைப்படுறவன் நானு. நம்ம ஏன் இன்னொரு மாநிலம் பார்த்துட்டு அப்படி இருக்கணும்? தமிழ்நாடு தான் நம்பர் 1 மாநிலம் சொல்லணும்னு ஆசையை எனக்கும் இருக்கு. நான் தமிழ்நாட்டில் சார்ந்தவன், இங்கே தான் வாக்களிக்கிறேன், இங்கே தான் குடும்பம் இருக்கு, இங்கே தான் எல்லாமே இருக்கு எனக்கு. ஸோ என் குடும்பம் இங்கே இருக்கும்போது தமிழ் மாநிலம் என்னோட மாநிலம் நான் பெருமையாக சொல்லிக்கிற அளவுக்கு இந்த தமிழ் மாநிலம் முன்னேறணும். அந்த முன்னேற்றத்துக்காக தான் பாஜக ஆட்சிக்கு வரணும். இப்போதான் டீடைல்கள் கிடைச்சிருக்கு. கட்சி பார்த்தீங்கன்னா அப்ப தேர்தலுக்காக தான் பேசுறாங்க. என்னங்க இப்போதான் டீடைல்கள் எடுக்கப்படுது. அப்ப தேர்தலுக்காக இப்போதான் கட்சி பத்தி பேசுறாங்க. டீடைல் கிடைச்சிருக்குன்னா அவசியமே கிடையாது. எப்பவுமே பேசும்போது நல்ல அறிக்கையோட பேசணும், எப்பவுமே பேசும்போது ஆதாரத்தோட பேசணும். எப்பவுமே பேசும்போது உங்களுக்கு வந்து சட்ட ரீதியாக எல்லா டீடைல்ஸ் கையில் இருக்கும்போது தான் பேசணும். சும்மா குற்றச்சாட்டுகள் வைக்க முடியாது. ஸோ இப்போதான் எல்லா டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இதுதான் நடந்திருக்கு நம்ம வந்து சொல்லிட்டோம். அவ்வளவுதான். மத்திய அரசு கொடுக்கக்கூடிய 29 ரூபாய் தான் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய 29 பைசா தான் நமக்கு. மத்திய அரசு 29 பைசா கொடுக்குதுல்ல, அதுலதான் 1000 ரூபாயா திமுக அரசு கொடுக்குதுன்னு கமலஹாசன் சொல்றாரு. உண்மையா? இல்லங்க, இது எனக்கு கமல்சர் ஏன் அப்படி சொல்றாரு, தெரிஞ்சு சொல்லிக்கிறாரா தெரியாம சொல்லிக்கிறாருன்னா எனக்கு தெரியல. அவருக்கு பதில் சொல்ல விரும்பல நானு. ஏன்னா அவர் போட்டியே இடல. ஸோ அவருக்கு பதில் சொல்லணும் அவசியமே கிடையாது. இல்லை அவர் திமுகவோட ஸ்போக்ஸ் பர்சனா மாறிட்டாருன்னா எனக்கு தெரியல. அவர் வந்து அவர் மேல ரொம்ப மரியாதை இருக்கு எனக்கு. ஸோ அவருக்கு பதில் சொல்ல நான் விரும்பல. ஆனா ஒரு பிரதமரை பார்த்துட்டு 29 பைசா பிரதமர் சொல்லிக்கும் போது எவ்வளவு கீழ்த்தனமான ஒரு யோசனை திமுகக்கு இருக்கு. அதை அவங்க யோசிச்சு பார்க்கணும். எப்பவுமே ஒரு வரி கட்டும் போது அந்த வரி உங்களுக்கு வந்து நிச்சயமாக கவர்மெண்ட் எடுக்கும். ஏன் தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு பார்க்கும் போது எல்லா இடத்துலயும் தமிழ்நாடு வந்து உயர்த்தி வச்சிருக்கணும். முதலமைச்சர் அவர்கள் சொல்லிக்கிறாரு. ஆவின்ல பால், நெய், தயிர் இந்த கட்டணத்தை உயர்த்தி வச்சிருக்காங்க. சொத்து வரி உயர்த்தி வச்சிருக்காங்க. பஸ் கட்டணம் உயர்த்தி இருக்காங்க. அதே மாதிரி மீன் கட்டணம் உயர்த்தி இருக்காங்க. எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ இருக்கட்டும், இல்ல எந்த ஃபீ இருக்கட்டும், எல்லாமே உயர்த்தி நீங்க வச்சிருக்கீங்க. நான் வந்து 1000 ரூபாய் பத்தி பேசினாக்க இவ்வளோ கலாட்டம் பண்ணவங்க உங்க கட்சியில இருந்து ஒருத்தர் வந்து நாங்க கொடுக்குற 1000 ரூபாயில தானே பெண்கள் மூஞ்சியில பவுடர் பூசிட்டு பல மினிக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு மட்டும் பதில் வராது அவங்க கிட்ட. ஸோ மற்றவங்க மேலே வந்து குற்றச்சாட்டுகள் வைக்கிறதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ளே பார்க்கணும். முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சுட்டு தன் முகத்தை பார்த்துட்டு அவங்க குற்றச்சாட்டுகள் யாரு அவர் அதான் சொன்ன ஜனநாயக ரீதியாக நான் எதுக்கு ஒத்துக்கணும்? திராவிட மாடல் வந்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாடல் இருந்திருந்தா இன்னைக்கு மக்கள் வந்து பாஜக பார்த்து பாஜக ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்பட்டிருக்க மாட்டாங்க.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.